வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 23,900 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இண்டஸ் டவர் ஹேவல்ஸ் இதில் மட்டும்தான் என்ட்ரி கிடச்சிது. இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா இண்டஸ் டவர் ஹேவல்ஸ் ரெண்டுமே செல் தான் கொடுத்துருந்தோம். செல்லிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபுல் டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை. நம்ம ஒரு சின்ன டார்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் 19/6/2024க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பிசாப்ட், டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 23,623, 23,643. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,470 23,440 வரையுமே சப்போர்ட் ஜோன் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங்கில் கேப் அப் ஆகிட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு செல்லிங் காட்டிட்டு எகைன் வந்து மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு 4-5 டேஸாக 1 வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மூவில் இருந்தது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. எகைன் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹை வரையும் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து 50,107 49,950 வரையுமே இருக்குது சப்போர்ட் ஜோன். ரெசன்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 50,195 50,240. மார்க்கெட் வந்து R1 R2 ரேஞ்ச் பக்கமாக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R2 லெவல் பிரேக் ஆச்சுன்னா நல்ல மூவிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது பை சைடு. டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா நிஃப்டி மாதிரியே தான் ப்ரீவியஸாக இருந்த ஒரு சைட்வேஸ் ஜோனை விட்டு பிரேக் ஆகி மேலே தான் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எகைன் இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா இன்னும் மேலே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டி செல் பிலோ 5,980க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 5,915 வரையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட் வியூவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டே சார்ட் வியூவில் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு கிளியரான க்ளோஸ் வைக்கல. மேலே வந்து பார்த்திங்கன்னா 6,115க்கு மேலே க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி டேயில் வந்து ஒரு செல்லிங் கேண்டில் கிளியராக க்ளோசிங் நடந்திருக்கு. எப்படின்னா வால்யூம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருந்த ஒரு 4 டேஸ் வால்யூமை விட இன்றைக்கி வந்து செல்லிங் வந்து அதிகமாக தான் நடந்திருக்கு. ஸோ அந்த டே லோ பிரேக்கான செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிர்லா சாஃப்ட் பை எபோ 688க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 700 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை கொடுத்துருக்கோம்னா டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு 3-4 டேஸாகவே சஸ்டன் ஆகிட்டு இருந்தது. எகைன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருக்க டே கேண்டிலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தோன்னா 13 ஜூனில் வந்து ஒரு பையிங் வால்யூம் நடந்துட்டு எகைன் வந்து அந்த லோ பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணி நமக்கு கிளியராக செல்லிங் வரல. ஸோ அதனால் ப்ரீவியஸாக இருக்க ஸ்டாப்லஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு எகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸாக இருந்த டே கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அதே சமயம் இன்னையோட டே ஹையும் பிரேக் ஆகணும். ஸோ இந்த 2 கேண்டிலோட ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ரெசன்ஸ் பாயிண்டாக தான் நமக்கு மார்க் ஆகிருக்கு. ஸோ எகைன் வந்து இந்த கிளியராக பிரேக் அவுட் இருக்கணும். 688க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா 700 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.